சொந்தங்களுக்கு வணக்கம். இது இடிமுழக்கம் யூடியூப் சேனல். இன்று நாங்கள் கதைக்கின்ற விடயம் உண்மையில் இந்த ஈரான் அமெரிக்கா இஸ்ரேல் போர் தொடங்கி இருக்கிறது. மிகுந்த ஆபத்தான ஒரு போராக இது மாறி இருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. அதாவது இஸ்ரேலை நோக்கி ஈரான் 125 ஏவுகணைகளை ஒரே தரத்தில் ஏவி இருக்கிறது. இஸ்ரேல் மட்டுமல்ல 8 நாடுகளை குறிவைத்திருக்கிறது. இதில் கத்தார் மற்றும் சவுதி அமீரகம் ஆகிய நாடுகள் அவதியுறுகின்றது. அமெரிக்கா ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் விடுத்த சரணடையுங்கள் என்ற எச்சரிக்கையை தூக்கி எறிந்த ஈரான் இப்போது இஸ்ரேல் மீதும் வளைகுடா நாடுகளில் உள்ள அமெரிக்க தளங்கள் மீதும் தனது மாபெரும் ருத்ர தாண்டவத்தை தொடங்கியுள்ளது. 125 ஏவுகணைகள் ஒரே நேரத்தில் இஸ்ரேலை நோக்கி சீறி பாய்ந்துள்ள நிலையில் ஒட்டுமொத்த மத்திய கிழக்கும் இப்போது ஒரு மாபெரும் போர்க்களமாக மாறியிருக்கிறது. இஸ்ரேல் வான்பரப்பில் நெருப்பு கோளங்கள். ஜெருசலேம் போஸ்ட் சற்று முன் வெளியிட்டுள்ள உறுதிப்படுத்தப்பட்ட தகவல்களின்படி ஈரான் தனது வான் எல்லையிலிருந்து சுமார் 125 ஏவுகணைகளை இஸ்ரேலை நோக்கி ஏவியுள்ளது. இஸ்ரேலின் அதிநவீன வான் பாதுகாப்பு முறைமைகளை மீறி சுமார் 35 ஏவுகணைகள் இஸ்ரேலிய வான் பரப்பிற்குள் வெற்றிகரமாக ஊடுருவியுள்ளன. இதனால் ஜெருசலேம், டெல் அவிவ் போன்ற முக்கிய நகரங்களில் சைரன் சத்தங்கள் அலற மக்கள் பதுங்கு குழிக்குள் தஞ்சம் புகுந்துள்ளனர். ட்ரம்புக்கு ஈரான் கொடுத்த மரண பதிலடி. இன்று இரவுக்குள் ஆயுதங்களை கீழே போட்டு சரணடையுங்கள், இல்லையில் மரணம் உறுதி என ட்ரம்ப் விடுத்த மிரட்டலுக்கு ஈரான் இப்போது செயலில் பதிலடி கொடுத்துள்ளது. இஸ்லாமிய புரட்சிகர காவல் படை இஸ்ரேலை மட்டும் குறிவைக்காமல் மத்திய கிழக்கு முழுவதும் உள்ள அமெரிக்காவின் அத்தனை அத்திவாரங்களையும் ஆட்டி படைக்க தொடங்கியுள்ளது. வெளியானது ஈரானின் மரண பட்டியல். இதுவரை இஸ்ரேலை மட்டுமே எதிரியாக பார்த்த ஈரான் இப்போது 8 நாடுகளில் உள்ள அமெரிக்க இராணுவ தளங்களை தனது நேரடி இலக்குகளாக அறிவித்து உலகத்தையே அதிர வைத்துள்ளது. ஈரானின் ஏவுகணை இலக்குகளாக அறிவிக்கப்பட்டுள்ள இடங்களாக பஹ்ரைன், அமெரிக்காவது 5வது கடற்படை தலைமையகம், கத்தார் அல் உதீத் மாபெரும் விமானப்படை தளம், குவைத் கேம் ஆர்ஜான் மற்றும் முக்கிய வான்படை தளங்கள், ஐக்கிய அரபு அமீரகம் அல் தப்ரா தளம் மற்றும் ஜபல் அலி துறைமுகம், சவுதி அரேபியா ரியாத்தில் உள்ள பிரான்ஸ் சுல்தான் விமான படைத்தளம் உட்பட 4 இடங்கள், ஜோர்தான் முவாபாக் சால்டி விமான படைத்தளம், ஈராக் ஏர்பில் நகரில் உள்ள அமெரிக்க தளம். 3ஆம் உலகப்போர் தொடங்கிவிட்டதா என்ற ஐயம். ஈரானின் இந்த அறிவிப்பு வெறும் மிரட்டல் அல்ல என்பதை இஸ்ரேல் மீதான தாக்குதல் நிரூபித்திருக்கின்றது. அமெரிக்காவுக்கு இடம் கொடுத்த அத்தனை அரபு நாடுகளையும் போருக்குள் இழுத்துள்ள ஈரான், நீங்கள் போரை தொடங்கிவிட்டீர்கள், ஆனால் முடிவை நாங்கள் தீர்மானிப்போம் என்ற தொனியில் தாக்குதல்களை தீவிரப்படுத்தியுள்ளது. அடுத்த 24 மணி நேரம் உலக வரலாற்றின் மிக முக்கியமான நேரமாக பார்க்கப்படுகிறது. ட்ரம்பின் எச்சரிக்கையை மீறி ஈரான் முன்னெடுத்துள்ள இந்த மாபெரும் பதிலடி அமெரிக்காவை மத்திய கிழக்கில் இருந்து வெளியேற்றுமா அல்லது ஈரானின் அழிவுக்கு வழி வகுக்குமா என்று எண்ண தோன்றுகிறது. ஈரான் அமெரிக்கா இடையே நடந்த அணுசக்தி பேச்சுவார்த்தை தோல்வி அடைந்ததை தொடர்ந்து இஸ்ரேலுடன் இணைந்து ஈரான் நகரங்கள் மீது இராணுவ தாக்குதல்களை அமெரிக்காவும் தொடர்ந்து நடத்தி வருகிறது. ஈரான் ஜனாதிபதி அலுவலகம், புலனாய்வு அமைச்சகம், பாதுகாப்பு அமைச்சகம், அணுசக்தி நிறுவனம் உள்ளிட்டவைகளை குறிவைத்து அமெரிக்கா வான்வழி தாக்குதல் நடத்தி வருவதால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. இதனிடையே ஈரான் மீது அமெரிக்க இராணுவம் தாக்குதலை தொடங்கி உள்ளதாக அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிவிப்பில், அமெரிக்கர்களை பாதுகாப்பதே எங்களின் நோக்கம். ஈரான் எப்போதும் அணு ஆயுதங்களை வைத்திருக்க கூடாது. ஈரானில் ஆட்சியில் உள்ள அச்சுறுத்தல்களை அகற்றுவதே எங்கள் முக்கிய நோக்கம். ஈரானில் மிகப்பெரிய அளவில் தாக்குதலை அமெரிக்கா முன்னெடுத்திருக்கிறது. அணு ஆயுத மறுகட்டுமானத்திற்கு ஈரான் முயற்சி செய்து கொண்டிருக்கின்றது. ஈரான் நாட்டின் ஏவுகணைகள் அனைத்தும் நீர்மூலமாக்குவோம். பயங்கரவாதத்திற்கு ஆதரவளிப்பதில் உலகத்திலேயே ஈரான் முதலிடத்தில் உள்ளது என்று குற்றம் சாட்டியுள்ளார். இதற்கிடையே இஸ்ரேல் அமெரிக்கா மீது விரைவில் பதில் தாக்குதல் நடைபெறும் என ஈரான் தெரிவித்துள்ளது. இது இவ்வாறு இருக்க அவசரமாக வான் பரப்புகள் மூடப்படுகின்றன. மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் நிலவும் பாதுகாப்பற்ற சூழல் காரணமாக ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் உள்ளிட்ட பல சர்வதேச விமான நிறுவனங்கள் அந்த பிராந்தியத்திற்கான தமது சேவைகளை
தற்காலிகமாக இடைநிறுத்தியுள்ளதாக சிவில் விமான போக்குவரத்து அதிகார சபை அறிவித்துள்ளது. கட்டார், குவைத், ஈரான் மற்றும் ஜோர்தான் உள்ளிட்ட பதற்றமான பகுதிகளுக்கான விமான பயணங்கள் உடனடியாக நடைமுறைக்கு வரும் வகையில் ரத்து செய்யப்பட்டுள்ளன. இந்த நிலையில் பயணிகள் விமான நிலையத்திற்கு புறப்படுவதற்கு முன்னர் அந்தந்த விமான நிறுவனங்களை தொடர்பு கொண்டு தமது விமான பயணங்களின் நிலையை உறுதிப்படுத்திக் கொள்ளுமாறு விமான போக்குவரத்து அதிகார சபை கேட்டுக்கொண்டுள்ளது. இது இவ்வாறு இருக்க, இலங்கையில் தற்போது எரிபொருளுக்கான லைன்கள் கட்டப்பட்டுள்ளது. அதாவது அனைத்து எரிபொருள் நிலையங்களும் மோட்டார் வண்டிகள் மற்றும் கனரக வாகனங்களால் வீதிகள் நிரம்ப தொடங்கி இருக்கிறது. ஈரான் மோதல் தொடங்கியிருப்பதால் எரிபொருளுக்கான தட்டுப்பாட்டை எதிர்நோக்கி இவ்வாறான ஒரு சூழல் ஏற்பட்டுள்ளது. ஆனால் இது ஒரு செயற்கையான தட்டுப்பாட்டை உருவாக்கும் என்பதில் ஐயமில்லை. அரசு எந்தவித அறிவித்தலையும் அறிவிக்காத நிலையில் தற்போது மக்களாகவே முன்வந்து இந்த செயற்கை தட்டுப்பாட்டை உருவாக்குவதற்கு ஒரு வாய்ப்பாக அமையும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. நன்றி.